இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சமூகத்தில் கிறிஸ்து பிறப்பு எப்படி கொண்டாடப்படுகிறது என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பொதுவாக அதிகமான முக்கியத்துவம் பட்டாசு வெடிப்பதற்கும், பட்டாடைகள் புதிய ஆடைகள் வாங்கி அணிவதற்கும், மின் விளக்குகள் போடுவதற்கும், புதிய திரைப்படங்களை பார்ப்பதற்கும், குடில் ஆங்காங்கே கட்டுவதற்கும், வித்தியாசமான உணவுகளை சமைத்து உண்பதற்கும் தான் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை பயன்படுத்துகின்றோம். உண்மையிலேயே கிறிஸ்து பிறப்பின் புரிதல் என்ன? வார்த்தை மனு உருவானார், அதாவது வார்த்தை மனித உருவெடுத்திருக்கிறது என்றுதான். தொடக்க நூலில் பார்த்தோம் என்றால், விவிலியத்திலே தொடக்க நூலில் கடவுள் வார்த்தையின் வாயிலாக உலகை படைக்கின்றார். நிலம் உண்டாகட்டும் என்று சொல்லுகின்றார், நிலம் உண்டாகிறது. நீர் உண்டாகட்டும் என்று சொல்லுகின்றார், நீர் உண்டாகிறது. சூரியன் உண்டாகட்டும் என்று சொல்லுகின்றார், சூரியன் உண்டாகிறது. ஆகாயத்தையும் உண்டாகட்டும் என்று சொல்லுகின்றார், உண்டாகிறது. விலங்குகள், பறவைகள் என்று அனைத்தையுமே படைத்து இறுதியாக மனிதனை படைத்து, படைத்தவற்றில் சிறந்தது மனிதன் என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இவை அனைத்தும் எப்படி நிகழ்கிறது என்றால், வார்த்தை வாயிலாக, வார்த்தையால் கடவுள் இவை அனைத்தையும் படைக்கின்றார். அந்த வார்த்தை மனித உருவெடுத்து நம்மை மீட்பதற்காக வருகின்றது என்பதுதான் அடிப்படை உண்மை. ஆக மனிதனை படைத்த கடவுள் ஏன் அவர் மனித உருவெடுத்து வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழலாம். காரணம் என்னவென்றால், மனிதன் கடவுளை விட்டு விலகிச் செல்கின்றான். கடவுளை விட்டு விலகிச் செல்லுதல் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? அன்பற்ற நிலையில் வாழ்வது, மன்னிப்பு அற்ற நிலையில் வாழ்வது, சுயநலத்தோடு வாழ்வது, பொறாமையோடு வாழ்வது, பழிவாங்கும் உணர்வோடு வாழ்வது, ஏமாற்றி வாழ்வது, கொள்ளையடிப்பது. இந்த புனிதத்தன்மை அற்ற நிலையில் வாழுகின்ற பொழுது மனிதன் கடவுளை விட்டு விலகி இருக்கின்றான். கடவுள் அவனை விட்டு விலகினாரா என்றால் இல்லை. ஆனால் மனிதன் தன்னுடைய செயல்களினால், தன்னுடைய சிந்தனையினால் கடவுளை விட்டு விலகி இருக்கின்றார். ஆக இந்த மனிதனை மீட்பதற்காக கடவுள் என்ன செய்கின்றார்? இறைவாக்கினர்களை அனுப்புகின்றார். இறைவாக்கினர்கள் வழியாக பல நற்செய்திகளை அறிவிக்கின்றார். ஆனால் அந்த இறைவாக்கினர்கள் கூட கொலை செய்யப்படுகின்றார்கள். அவர்கள் சொல்வது கேட்கப்படவில்லை. அரசர்களை ஏற்படுத்துகின்றார். அவர்கள் சொல்வதும் கேட்கப்படவில்லை. அரசர்களை பல நேரங்களிலே கடவுளுக்கு எதிரான செயலை செய்யவும், கடவுளை விட்டு விலகிச் செல்வதும் ஆக இருக்கின்றார்கள். இதிலிருந்து விடுவிப்பதற்காக இயேசு மனித உருவெடுத்து இந்த உலகிற்குள் வருகின்றார். ஆக இயேசுடைய வருகை என்று சொல்லுகின்ற பொழுது இருளை விரட்டுவதற்காக, நாம் அவரில் ஒன்றிணைவதற்காக, அப்படி போன்று அன்பு வழியை பின்பற்றுவதற்காக இயேசு இந்த உலகிற்குள் வந்து அன்பு பாதையை தேர்ந்தெடுத்து பயணிக்கின்றார். ஆகவேத்தான் கூறுகின்றோம், கடவுள் மனிதனாக பிறந்து எப்படி வாழ்வதென்று கற்றுக் கொடுக்கின்றார் என்று. ஆக இயேசுடைய பிறப்பு சொல்லும் செய்தி என்ன? ஒன்று, அன்பு செய்வது. இரண்டாவது, அமைதியில் நிலை பெறுவது. ஆக எப்படிப்பட்ட அன்பு? அன்கண்டிஷனல் லவ். எந்த எதிர்பார்ப்பற்ற நிலையிலும் நாம் அன்பு செய்யக்கூடியவர்களாக இருப்பதுதான் இயேசு கற்றுக் கொடுக்கின்ற அன்பாக இருக்கிறது. ஆனால் நாம் பொதுவாக செய்கின்ற அன்பில் நிபந்தனை உள்ள அன்பாக இருக்கிறதா அல்லது நிபந்தனை அற்ற அன்பாக இருக்கிறதா? நிபந்தனை உள்ள அன்பு என்றால், நான் உனக்கு இதை செய்தால் நீ எனக்கு அதை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு செய்வது நிபந்தனை உள்ள அன்பு. எடுத்துக்காட்டிற்கு, ஒருவர் இன்னொருவர் நேசிக்கின்றார் என்றால் எதற்காக நேசிக்கின்றார்? நான் அவரை நேசித்தால் அவர் என்னோடு அதிகம் பேசுவார், என்னோடு அதிகம் பழகுவார், எனக்காக நேரம் செலவு செய்வார், எனக்கு அதை வாங்கி கொடுப்பார் என்பது போன்ற எதிர்பார்ப்புகள். இந்த எதிர்பார்ப்புகள் அதன் பிறகு பிடித்த உடை அணிய வேண்டும், பிடித்தது போன்று முடிவெட்ட வேண்டும், பிடித்தது போன்று நிறத்தை தேர்வு கொள்ள வேண்டும் என்பது போன்ற நிபந்தனைகளை விடுகின்ற பொழுது அது நிபந்தனை உள்ள அன்பாக இருக்கின்றது. நிபந்தனையற்ற அன்பு என்றால் அந்த மனிதரின் பலவீனங்களோடு ஏற்றுக்கொள்வது. நீங்கள் நேசிக்கின்ற உங்கள் கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவர்களிடம் இருக்கின்ற பலவீனங்களோடு அவர்களை ஏற்றுக்கொள்வதுதான்
நிபந்தனையற்ற அன்பு. ஆக இயேசு யாரை அன்பு செய்கின்றார்? எல்லா மனிதரையும் அன்பு செய்கின்றார். மதம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, நிறம் கடந்து அனைவரையும் அன்பு செய்வதை பார்க்கின்றோம். ஆக இயேசுவிடத்திலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. மாறாக நாம் அவரை நேசிக்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பில்லாத இயேசு தன்னுடைய வாழ்வில் தேர்ந்தெடுத்த நபர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால், முதலில் அன்னை மரியாவின் தேர்வு. வசதி படைத்த பெண்ணை தேர்ந்தெடுத்தாரா? இல்லை. பெரும் பதவிகளில் இருந்த குடும்பங்களில் உள்ள மகளை தேர்ந்தெடுத்தாரா? இல்லை. மாறாக தாழ்ச்சி நிறைந்த ஒரு பெண், தைரியமான ஒரு பெண்ணை தேர்வு செய்கின்றார். ஏன் தைரியமானவர் என்று சொல்லுகின்றோம்? யூத சட்டத்தின் அடிப்படையில் ஒரு திருமணத்திற்கு முன்பாக ஒரு பெண் கருவுற்றால் அவளுடைய தந்தையின் இல்லத்திற்கு முன்பாக கொண்டு செல்லப்பட்டு தந்தையின் கண் முன்பாக கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும் என்பது அவர்களது சட்டம். ஆனால் மரியா தன் உயிரை பற்றி கவலைப்படவில்லை. கடவுளுடைய திட்டம் நிறைவேற என்னை முழுமையாக அர்ப்பணிக்க தயார் என்ற நிலையில் தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, பிறப்பின் செய்தி யாருக்கு முதலில் கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள். அதாவது இந்த ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த சமூகத்திலே படித்த மேதைகள் அல்ல, அரசியல் பொறுப்புகளில் இருந்தவர்கள் அல்ல, மதத்தில் பொது பொறுப்புகளில் இருந்தவர்கள் அல்ல, அது குருக்கள் அல்ல, பரிசேயர்கள் அல்ல, அரசியல்வாதிகள் அல்ல. மாறாக சாதாரண மனிதர்கள். இந்த மனிதர்களை அந்த சமூகம் எப்படி அழைத்ததென்றால் திருடர்கள் என்று அழைத்தது. அப்படி திருடர்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இயேசுவினுடைய பிறப்பு செய்தி முதலாவதாக கொடுக்கப்படுவதை பார்க்கின்றோம். அடுத்ததாக பிறந்த இயேசுவை வழிபட 3 ஞானிகள் வந்ததாக விவிலியம் குறிப்பிடுகிறது. இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்றால் கிழக்கிலிருந்து வருகிறார்கள். அதுவும் குறிப்பாக 3 நாடுகள். ஒன்று பர்சியா, இன்றைக்கு ஈரான் என்று அழைக்கப்படுகிற நாடு. இரண்டாவது பாபிலோனியா, இன்று ஈராக் என்று அழைக்கப்படுகிற நாடு. இன்னொன்று அரபியா. ஆக இந்த 3 நாடுகளிலிருந்தும் வருகின்றார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக யூதர்கள் அல்ல. ஆக யூதர்கள் அல்லாதவர்களும் இயேசுவை வந்து வழிபடுகின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இயேசு அனைவருக்குமானவர். அவர் ஒரு தனிப்பட்ட குழுவுக்கோ ஒரு மதத்திற்கோ உரியவர் அல்ல, மாறாக மனித இனத்திற்கே உரியவர் என்பதுதான். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, அவரது அன்பு என்று சொல்லும் போது அவர் அனைவரையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதாவது என்னுடைய குணநலன்கள் கடவுளின் அன்பை தடுத்து விடுமா என்றால் தடுத்து விடாது. என்னிடம் தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது என்றால் இயேசு என்னை அன்பு செய்கிறாரா? அன்பு செய்கின்றார். நான் தவறு செய்யும் பொழுது இயேசு என்னை அன்பு செய்கிறாரா? அன்பு செய்கிறார். நான் குற்ற உணர்வில் இருக்கும் பொழுது இயேசு என்னை நேசிக்கிறாரா? நேசிக்கிறார். நான் தவறு செய்ததை பார்த்து மற்றவர்கள் என் மீது அவதூறு பரப்பும் பொழுது இயேசு என்னை நேசிக்கிறாரா? நேசிக்கிறார். நான் கிறிஸ்தவன் இல்லை, திருமுழுக்கு பெறவில்லை, இயேசு என்னை நேசிக்கிறாரா? ஆம், நேசிக்கிறார். ஆக இயேசு தண்டிக்கின்ற கடவுள் அல்ல, மாறாக அன்பு செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது அங்கே இருக்கின்ற சிலுவையை பார்க்கின்றீர்கள். அந்த சிலுவையிலே அறையப்பட்டிருக்கின்ற இயேசுடைய சுரூபத்தை பார்க்கின்றீர்கள். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஒரு சிலருக்கு அவருடைய பாடுகள் நினைவுக்கு வரலாம், ஒரு சிலருக்கு அவருடைய பலிகள் நினைவுக்கு வரலாம். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக உணர்வுகள் வருமானால் உண்மை என்னவென்றால் அது ஆழமான அன்பின் வெளிப்பாடு. இந்த அன்பை நாம் நமது குடும்பத்திலும் உறவினர்களிடம் நட்புறவிலும் வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்மை நாமே மற்றவர்கள் கொடுப்பது. ஆக எப்படி அன்பு செய்வது? அதற்கு முதல் அடிப்படை தேவை என்ன என்று பார்க்கின்ற பொழுது செவிமடுத்தல். ஒருவரை புரிந்து கொள்ள பொறுப்படுதல், உடனிருக்க வேண்டும், அன்பு கொடுக்க வேண்டும். அன்பை பெற வேண்டும் என்றால் செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்றால் நான் பல நேரங்களில் நம்ம மற்றவர்களிடம் பேசுகின்ற பொழுதும் அலைபேசி பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் தெரிவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்துவிடும். அப்படி அல்லாமல் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக, உடனிருக்கக்கூடியவர்களாக, அன்பை கொடுக்கக்கூடியவர்களாக, அன்பை பெறக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்றால்
நிச்சயமாக செவிமடுத்தல் என்பது அடிப்படை பண்பாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு நாளிலே அன்னை மரியாள் எவ்வாறு கபரியில் வாழ்ந்தவரிடத்திலே ஆம் என்று சொல்லி இந்த உலகிற்கு மீட்பை கொண்டு வந்தாரோ, அதுபோன்று நாமும் நம்முடைய வாழ்விலே அன்றாடம் ஆம் என்று சொல்லி இறை திட்டம் இந்த உலகில் நிறைவேற நம்மை நாம் அர்ப்பணிப்போம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன்.